ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் பாபுபாய். இன்றைக்கி ஒரு அருமையான மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அரபி மட்டன் பிரியாணி. முழு ஆடை அப்படியே போட்டு வேவிச்சு செய்ய போகிறோம். 4 கிலோ ரைஸு, 12 கிலோ இறைச்சி. அங்கே காணிக்கണ്ട, இங்கே காணிக்கணும். இவர் இது கிட்னி, நம்ம கிட்னி என்னன்னு தெரியாது. இது கிட்னி. பாருங்க, 4 வெங்காயம் போட்டிருக்கோம். 1/2 கிலோ வெங்காயம். ஸ்டார் போட்டுக்கிறோம். 10 லெமன் போட்டுக்கிறோம். அரபி ஃபுட்டுன்னா அப்படி தான் இருக்கும். அரபி பிரியாணி. மிளகு போட்டுக்கிறோம். தேவைக்கு உப்பு. இஞ்சி பூண்டு 1/2 கிலோ. கொஞ்சம் கிராம் போட்டுக்கிறோம். கொஞ்சம் பட்டை போட்டுக்கிறோம். கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கிறோம். எல்லாம் சேர்த்து 100 கிராமு. பிரிஞ்சி இலை கொஞ்சம் போட்டுக்கிறோம். பாருங்கள், டஸ்ட்டில் எடுத்து வெளியே ஊற்றிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா இதில் போட்டாலும் கடைசியில் நம்ம இதை கீழே ஊற்றிடுவோம். ரைஸை ஃபில்டர் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இவ்வளோ மசாலாவும் போயிடும் தண்ணியில். இதுதான் அரபி ஃபுட்டு. நாலு கிலோ ரைஸு, 100 கிராம் நெய் ஊற்றிக்கிறோம். அதிகமாக மசாலா சாப்பிட மாட்டாங்க. ஐம்பது கிராம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கிறோம். நேரத்தை தண்ணியில் போட்டதை கீழே ஊற்றிடுவாங்க. கொஞ்சம் ஆட்டு கொழுப்பு போட்டுக்கிறோம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நல்லா 4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றின எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் வெங்காயத்தை போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மறுநாள் வெஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு நல்லா வாடிடுச்சு. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூனு கரம் மசாலா அரபி மசாலா, 2 ஸ்பூனு மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி. ஒரு ஸ்பூனு கரம் மசாலா,
1 கிலோ தக்காளி, தேவைக்கு உப்பு, ஒரு கட்டு மல்லி, ஒரு கட்டு புதினா, ஒரு லிட்டர் தயிர் போட்டுக்கிறோம். பாருங்கள், இறைச்சி சுடுறதுக்காக மசாலா போட்டுக்கிறோம். வினிகர் ஊற்றிக்கிறோம். அதில் லெமன் பொடி போட்டுக்கிறோம், 1 ஸ்பூனு. அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறோம். அரை ஸ்பூன் பட்டைப்பொடி போடுறோம். கால் ஸ்பூனு மிளகு பொடி போடுறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். தேவைக்கு உப்பு போடுறோம். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கலர் போட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த இறைச்சியில் தடவை போகிறோம். எல்லோ கலர் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இறைச்சி மேலே தடவை போகிறோம். நாலு லெமனை புளிஞ்சு அதில் ஊற்றிக்கிறோம். மசாலில் பிரியாணி மசாலாவில் 4 லெமனை புளிஞ்சு ஊற்ற போகிறோம். பாருங்கள், 4 லெமன் ஜூஸ் இதை ஊற்றிக்கிறோம். ஓவனில் வச்சு சுட்டு சிகப்பாக்கி சிறப்பாக சாப்பிட்றோம். அது 2 கலரு. இது ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டரில் குங்குமப்பூ போட்டிருக்கு.
திராட்சை பொரிச்சது, வெங்காயம் பொரிச்சது. பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு முழு உருளைக்கிழங்க சின்ன சின்ன பீஸு பொரிச்சு வச்சுருக்கோம். அப்படியே போட்டுக்கிறோம். இதெல்லாம் அரேபியன் ஸ்டைல். பாருங்கள், ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் மேலே ஊற்றிக்கிறோம். బిర్యానీ రెడీ అయిపోయిందండి. మజ్బూస్ లెహము మాస్టర్ ఆడుకోండి, చూసుకోండి. ये देखो मास्टर, देखो कैसा बनाया बिरयानी रेस्टोरेंट स्टाइल. देखो कैसा बनाते हैं हम लोग को. पूरा प्लेट में डालने के बाद पूरा दिखाएगा आप लोग. फ्रेंड्स देखो कैसा आता है. ये शादी का डिश है. शादी में डालने का इससे बना के देते हैं. पूरा डालने का बाद पूरा आएगा. देखो देखो भाई लोग, रेडी हो गया. कैसा है देखो, रेस्टोरेंट का स्टाइल बनाया. लहम रखते देखो. करो, जबरदस्त हो गया. वाओ, ब्यूटीफुल ब्यूटीफुल ब्यूटीफुल. कैसा है, लाइक करो, शेयर करो, कमेंट करो भाई लोग. पूरा देखो कैसा बनाया हम लोग को. डेकोरेशन सब कुछ कर रहे हैं हम लोग. वाओ, ब्यूटीफुल ब्यूटीफुल. रुको रुको रुको, लोकेशन को इधर रुको, इधर इधर. डेकोरेशन देखो भाई लोग. ये अरबी का शादी का खाना डिश है. डिश देखो कैसा है. वाह, ब्यूटीफुल. डेकोरेशन तो सही लगा. वाह, देखो मुस्तफ़ा, लाइक बोलो, शेयर बोलो, कमेंट बोलो. फ्रेंड्स को, पूरा आदमी को बोलो. ये देखो हमारा ड्राइवर साहब है. कचरा डब्बा उधर है. ये कचरा है मेरे भाई में. अभी बंद है. वाह, पैक करो, फास्ट फास्ट पैक करो. हाँ. कैसे करते देखो. अभी शादी का खाना डिश रेडी हो गया. ऐसा पैक करके देना पड़ता है भाई सब लोग को. सब पूरा आदमी मदद करो, शेयर करो, फॉलो करो. थैंक यू वेरी मच. सब लोग को बहुत बहुत धन्यवाद. थैंक यू. अभी देखो ऐसे ढक्कन देखो कैसा आता है भाई. इसका बोलते हैं शादी का डिश. वाह, सब रेडी हो गया. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை அமைக்கிக்கோங்க. உங்களுக்கு கிஃப்ட் அறிவிக்க போகிறாங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களது கேள்வி யூடியூப்பில், உங்களது பதில் இன்ஸ்டாகிராமில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுத்துங்க. அப்போ தான் உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும். பரிசுகளை அள்ள முடியும்.